பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பரான காம்பினேஷன் சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரில் 6லேருந்து 7 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 4 கட் பண்ண வெங்காயம், 2 தக்காளி, 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கூடவே வேக வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு காஞ்சதும் பட்டை, லவங்கம், இலை, ஏலக்காய், சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டு இதிலே 1 ஸ்பூன் சில்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சம் மசிச்சு போட்டு மீதி வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோடய சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் உப்பு சேர்த்து மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.